ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய் எடுத்துருக்காங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் உரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்னி நல்லாவே கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம சட்னியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.